வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு ராகுகேதுகளின் பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம். ராகுகேதுகளின் பயிற்சி என்பது மே மாதம் 21/5/2025 வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமையில் ராகுகேதுகளின் பயிற்சி என்பது நடைபெற்றிருக்கின்றது. கன்னி ராசிக்கு ராசியிலே இருந்து கொண்டிருந்த கேது பகவான் 12ஆம் இடத்தில் செல்ல பெறுகின்றதும் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்ட ராகு பகவான் 6ஆம் இடத்திலே வந்திருக்கின்ற ஒரு அமைப்பும் இந்த ராகுகேது பயிற்சிகளாக இருக்கின்றது. இந்த ராகுகேது பயிற்சிகளிலே மிகவும் 7ஆம் இடத்தில் இருந்ததை விட 6ஆம் இடத்தில் ருணரோண சத்ருஸ்தானத்திலே இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்தையும் 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே ராசியை பார்க்க போகின்றார். அவர் பஞ்சமாதிபதியாகவும் வேலை செய்கின்ற காரணத்தினாலே இங்கே கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு அற்புதத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராகுகேதுகளின் பயிற்சி 6ஆம் இடத்திலே இருந்து இருக்கின்றதும் 6-12 இருக்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பலன்களை, பாவகிரகங்கள் 6-12 இருந்தால் கண்டிப்பாக கெடுபலனை கொடுக்காத ஒரு அமைப்பு. இந்த 6ஆம் இடத்திலே குருவின் 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றதால் கணவன் மனைவிகளுக்குள்ளே வேலை இல்லாத நேர்களுக்கும், அம்பு வழக்கு கோர்ட்டு இருக்கின்ற நேர்களுக்கும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கின்றது. இங்கே பவர்ஃபுல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்க போயிருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கன்னி ராசிக்கு ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கின்றது. ராகு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும், ரிவேஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி கிளாக் வாய்ஸிலே செல்லக்கூடிய ஒரு கிரகம், சூரியனையும் சந்திரனையும் முழுங்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களிலே மிகவும் பவர்ஃபுல் கிரகம், ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகண தோஷம் அமையப்படுகின்றது. இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால் நடைபெறுகின்றது. எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அந்த ராசியை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். ராகு பகவானை தாத்தாவாகவும் கேது பகவானை பாட்டியாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கேது பகவான் இதனால் வரையில் ராசியிலே இருந்தது ஒரு சில தடை தாமதங்கள், அதில் பல தடவை முயற்சி செய்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத டென்ஷன்களை கொடுத்திருப்பார். ஆனாலும் அத்தனை டென்ஷன்களிலும் அத்தனை தாமதங்களிலும் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேது பகவான். போகக்காரகன் ஆசைகளை கொடுக்கக்கூடியவர். அதிகமாக கேது பகவான் சுருக்கக்கூடியவரும் ராகு பகவான் பெருக்கக்கூடியவராகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே கன்னிராசிக்காரர்கள் ராகு கேதுகளின் பயிற்சி நல்ல பலன்களை 6-12 பயிற்சியாகி இருக்கின்ற ராகு கேதுக்கள் 7ஆம் இடத்தில் இருந்ததை விட 6ஆம் இடத்தில் இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை இல்லாத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. குருவின் அனுகிரகம் பார்வையும் இருக்கின்ற காரணத்தினாலே நோய், வம்பு, வழக்கு, கடன்களிலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நவகிரக நாயகர்கள் கொட்டி கொடுக்கின்ற அமைப்புகளிலே 2025 ராகுகேதுகளின் பயிற்சி உங்களுக்கு புதன்கிழமையிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நாளிலே இந்த பயிற்சி என்பது பயிற்சியாக இருக்கின்ற அமைப்புகளிலே ராகுகேதுகளை பற்றி இவர்களுடைய பிறப்பு வரலாறு பற்றி சொல்லுவோமானால், பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் தேவனாக உருமாறி அந்த அமிர்தத்தை உண்ணுகிறார். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் அமர்ந்து இந்த அமிர்தத்தை உண்ணும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகு பகவான் அமிர்தத்தை உண்ணுகிறது தெரிந்து விடுகின்றது. அப்பொழுது திருமால் என்று சொல்லக்கூடியவர் அமரர்களுக்கு அமிர்தத்தை படைக்கும் பொழுது இந்த சூரியனும் சந்திரனும் திருமாலிடம் ராகு பகவானை காட்டி கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது திருமாலுக்கு தெரியவே திருமால் ராகுவின் தலையை தன்னுடைய கிரீடத்தால் எடுத்து சீவி விடுகின்றார். அந்த பொழுதிலே இந்த ராகு பகவான் தலை வேறாகவும் முண்டம் வேறாகவும் விழுகின்றது. ஆனாலும் சாகவில்லை என்று திருமால் நினைக்கும் பொழுது இந்த ராகு பகவான் திருமாலின் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால், அவர் சாகா வரத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அவர் ராகு பகவானுக்கு மனிதனின் தலையையும் பாம்பின் உடலையும் கொடுத்து இந்த ராகு பகவான் மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார். அப்பொழுது இந்த ராகு பகவான் மிகவும் சாகா வரத்தை பெற்ற திருமாலின் ஆசி பெற்ற காரணத்தினாலே நல்லதொரு மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார். நம்மளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரிய தொழில்களிலே மதிப்பு மரியாதை, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் பவர்ஃபுல் பிளானட் என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவானாக இருக்கின்றது. இது ராகுவின் வரலாக இருக்கின்றது. இந்த ராகுகேதுகளின் திசை நடக்கின்றவர்களும் புத்தி நடக்கின்றவர்களும் தோஷம் இருக்கின்றவர்களுக்கும் கிரகண தோஷம், சர்ப்ப தோஷம், காலசர்ப்ப தோஷம் இருக்கின்ற நேர்களும், ராகு பகவானை கல்யாண தோஷங்களிலே கல்யாணங்கள் நடக்காத நேர்களும் இந்த திருநாகேஸ்வர கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று இந்த ராகுநாத பகவானை தரிசித்து ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து வர, அந்த ஸ்தலங்களிலே சென்று உங்களுடைய பாதங்கள் அதிலே படும்படி செய்து அந்த ஸ்தலங்களிலே ஸ்தல விருட்சங்களை பார்த்து வர கண்டிப்பாக கல்யாண வைபவங்கள், குழந்தை பாக்கியங்கள், தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு 7ஆம் இடத்திலே தொழில்காரகன் இருந்து ராசியை பார்க்கின்றவர்களுக்கும் 6ஆம் இடத்திலே ராகு பகவான் விரயஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றதும்
ஒரு சில வெளிநாடு வெளியூர்களில் தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களும் இந்த ராகுகதிகளின் பயிற்சி காலகட்டங்களிலே கும்போணத்தில் அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை செய்து வர கண்டிப்பாக ராகு பகவானால் தடை தாமதங்களில் இருந்து மீண்டு வர ஒரு அற்புத உயர்வுகளை பெற முடியும். விருப்பம் உள்ளவர்கள், போக நினைக்கும் நேர்கள் கண்டிப்பாக சென்று திருநாகேஸ்வரம் பாம்புநாதனை தரிசித்து வர உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு மாற்றங்களையும், கடன் நோய் வம்பு வழக்குகளில் சத்துருஸ்தானத்திலே பாவகிரகம் இருக்கின்ற பொழுது எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, எதிரி இல்லாத ஒரு அமைப்பு, வேலை இல்லாத நேர்களுக்கு வேலை கொடுக்கின்றது. இங்கே பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற சனி பகவான், குரு பகவான் 4-7 கூடியவரும் உங்களுக்கு சமசத்தமாக பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகளையும், ராகு பகவான் வேலையிலே கொடுக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு இல்லாத ஒரு அமைப்புகளையும், இனி வருகின்றனாலே கணவன் மனைவிகளிலே ஒரு தடை தாமதங்கள் இருந்தது இனி இல்லாத ஒரு அமைப்புகளிலேயும், ராகு எதிரிகளின் பயிற்சி கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஒரு அற்புதத்தை நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய, சூறையாடக்கூடிய, எதிரி இல்லாத ஒரு அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய ருணரோண சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சர்வீஸ் ஓரியண்டலை பற்றி குறிக்கக்கூடியது. கும்பம் என்பது கோயிலின் விளக்கு. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலே ஒரு தெய்வங்களின் அருட்கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தெய்வங்களில் அருள் கடாட்சம் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே இந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று சுற்றுலா செல்கின்ற ஆன்மீக ஸ்தலங்களிலே செல்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக இறைவனின் அருள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கன்னிராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேதுகளின் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை 6ஆம் இடத்திலே செல்கின்றது. 7ஆம் இடத்தை விட 6ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகத்திலே 1.5 வருட காலங்கள் 25-26 வரையில் இந்த ராகு கேதுகள் பயிற்சிகள் நீடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சிகள் என்பது கன்னிராசிக்கு புதனுக்கு ராகு பகவான் நண்பர் என்கின்ற முறையிலே பெரிய ஒரு கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்புகளாகவும் இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ராகு கேது பயிற்சி என்பது நடக்கின்றது. கல்யாண வைபவங்கள் இருக்கின்றவர்களுக்கும், தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கும், நீங்கள் திருநாகேஸ்வரம் சென்று கும்போணத்தில் அருகே இருக்கக்கூடிய ராகு பகவானை தரிசித்து வரலாம். தசை புத்தி நடக்கின்றவர்களுக்கும், கல்யாணங்கள் நடக்கின்ற வேலை இல்லாதவர்களும் இந்த காலகட்டங்களிலே ராகு பகவானினுடைய அனுகிரகம் பெற்று அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற நல்லதொரு வாய்ப்புகள், மீண்டும் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை நவகிரக நாயர்களும் கொட்டி கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ராகு கேது பயிற்சி என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.